வணக்கம் மக்களே, ஜனநாயகன் படம் ஏன் அனுமதி வழங்கவில்லை வெளியிடுவதற்கு? இதன் மூலம் தவறான பின்விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு என்றும் ஜனநாயகன் படம் குறித்து KS அழகிரி பதில் சொல்லியிருக்காங்க. பாருங்க. இல்ல, அதை பற்றி எங்களுக்கு முழுசா தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு, எந்த ஒன்றையும் உள்நோக்கத்தோடு செய்தால் அது தவறான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க அந்த திரைப்படத்திற்கு ஏன் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை என்பதற்கான காரணங்களை சொல்ல வேண்டும். ஏன்னா இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் எல்லாமே நமக்கு தெரியணும். ஒரு திரைப்படத்திற்கு ஏன் அனுமதி வழங்கவில்லை, எதற்காக அது நீதிமன்றம் வரை செல்கிறது என்பதனை சம்பந்தப்பட்டவர்கள் விளக்க வேண்டும். அதுதான் முறை. நீங்க பாமக காரவங்க கிட்ட கேளுங்க, எங்களுக்கு என்ன தெரியும். அவங்க போய் ஆமா, எல்லா கட்சிக்கும் கூட்டணி வருவாங்கல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், எல்லா அரசியல் கட்சிக்கும் 2 பேர் வருவாங்க. கூட்டணி வராம எப்படி இருப்பாங்க? இல்லையா, அது எப்படி எங்க கூட்டணில இருந்து ஏன் போறாங்க? எங்க கூட்டணிக்கு தான் எல்லாரும் வருவாங்க. எங்க கூட்டணி தான் பெரிய கூட்டணி. எங்க கிட்ட 45% வாக்குகள் இருக்கிறது. நாங்க வெற்றி பெற்ற கூட்டணி. மீண்டும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நாங்க தான் வெற்றி பெறுவோம். நாங்க மேற்கொண்டு யாரையும் சேர்த்துக்காத காரணத்தினால அவங்க வேற இடத்துக்கு போறாங்க. அவ்வளவு. நீங்க ஜனநாயகத்துல வெற்றியும் தோல்வியும் இயல்பு. நீங்க அதை பேசுறீங்க. இப்ப சமீபத்தில் கர்நாடகத்தில் கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு இடத்துல அது பெரிய செய்தி. ஆனா கர்நாடகம் முழுவதும், கேரளா முழுவதும் இருக்கிற நாங்க பெரிய செய்தி இல்லையா? அது தப்பு இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இது பத்திரிகை அதெல்லாம் யாரு நினைச்சேங்க? இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கால் ஊன்றலாம். ஆனால் அந்த கால் ஊன்றுவது என்பது நிலையாக இருக்க வேண்டும், நியாயமானதாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க வெனிசுலாவில் போய் ட்ரம்ப் கால் ஊன்றிருக்காரு. அது ரொம்ப நியாயம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் மற்றதெல்லாம். எல்லாரும் கேட்கறோங்க, நாங்க கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு CPIல கேட்டிருக்காங்க. அதுவும் உங்க பேப்பர்ல இருக்கு. அதற்கு முன்பே CPMல கேட்டாங்க. அதற்கு முன்பே திருமா கேட்டாரு, வைகோ கேட்டிருக்காரு. எல்லாரும் தான் கேட்கறாங்க. நாங்க கேட்டா மட்டும் நீங்க எல்லாம் பதறீங்களா? அது என்ன அர்த்தம்? ஆமா, அதுல என்ன தப்பு? கொஞ்சம் அதிகமா கேட்கறோம். அது தப்பு இல்லையே. ஏன்னா அங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாதா?